சிபிஎஸ்சி 10th கிளாஸ் ஃபிசிக்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் இருந்து எக்ஸசைஸ் சம் பண்ணலாம் பாருங்கள். எலக்ட்ரிசிட்டி டாப்பிக்கில் 8th கொஸ்டின் பாருங்கள். when a 12 volt battery is connected across an unknown resistor, there is a current of 2.5 milliampere in the circuit. Find the value of resistance of this resistor ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பொட்டன்ஷியல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12 வோல்ட்டு. கரண்ட் எவ்வளோ பாஸ் ஆகுது, 2.5 மில்லி ஆம்பியர். மில்லி ஆம்பியர்னு 10⁻³ ஆம்பியர். அப்போ ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்கப்பா. நமக்கு ஓம்ஸ் லாவில் என்ன தெரியும், ஃபார்முலா V = IRன்னு தெரியும், கரெக்டாக. அப்போ R = என்ன போட்டுக்கலாம், V/Iன்னு போட்டுக்கலாம், கரெக்டுங்களா. ஸோ V எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 12 கொடுத்துட்டாங்க. கரண்ட் எவ்வளோ கொடுத்தாங்க, 2.5 × 10⁻³ கரெக்டுங்களா. சரி, இந்த 2.5 × 10⁻³ 10⁻³ மேலே போனால் என்ன ஆயிரும், உங்களுக்கு 10⁻³ ஆயிரும். அப்போது 12 × 10⁻³ வந்துடுது. கீழே 2.5 இருக்குது, கரெக்டுங்களா. சரி, 2.5 எப்படி எழுதிக்கலாம், நம்ம 10/4ன்னு எழுதிக்கலாம் இல்லையா. இந்த 4 மேலே போச்சுன்னா 12 × 4 48 அப்போ 48/10 × 10⁻³ ஓம்னு வருது. இந்த 48ம் 10 கேன்சல் பண்ணால் 4.8 × 10⁻³ ஓம் போடலாம். 10⁻³ ஓம் தான் கிலோ ஓம். ஸோ 4.8 கிலோ ஓம். அப்போ ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ போட்டுக்கலாம், 4.8 கிலோ ஓம்னு எடுத்துக்கலாம் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A battery of 9 volt is connected in series with resistor 0.2 ohm, 0.3, 0.4, 0.5 and 12 ohm respectively. How much current would flow through the 12 ohm என்றாங்க. அப்படின்னு ஒரு பேட்டரி இருக்குது, இது 9 வோல்ட் இருக்குது. இதில் வந்து ரெசிஸ்டர்ஸை கனெக்ட் பண்ணுறோம். எப்படி சீரீஸில் கனெக்ட் பண்ணதான் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இப்படி சீரீஸில் கனெக்ட் பண்ணுறாங்க. இங்கே 0.2 ohm, 0.3 ohm, 0.4 ohm, 0.5 ohm, அடுத்து 12 ohm கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ 0.2, 0.3 கூட்டினா 0.5, இந்த 0.5, 0.5 கூட்டினா 1, 1 + 0.4, 1.4 + 12. மொத்தமே டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன கிடைக்குது, 0.2 + 0.3 + 0.4 + 0.5 + 12 போட்டிங்கன்னா என்ன கிடைக்குதுப்பா, 13.4 ohm கிடைக்குது. இப்போ நமக்கு என்ன வேணும், கரண்ட். இங்கே வந்து எல்லா ரெசிஸ்டன்ஸ்லையும் கரண்ட் வந்து சேமாக தான் பாஸ் ஆகும், ஏன்னா சீரீஸில் இருக்குது. அதனால நம்ம கரண்ட் வந்து பேட்டரியில் பாஸ் ஆகிற கரண்ட் தான் 12 ohmல பாஸ் ஆகும். அப்போ கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, V/R. இது எப்படி வந்தது, ஓம்ஸ்லால V = IRன்னு எடுத்துட்டோம். I = V/R. V எவ்வளோ கொடுத்தாங்க, 9. R எவ்வளோ இருக்குது, 13.4. 9ம் 13.4ம் நம்ம டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள், ஆன்சர் நியர்லி 0.671 ஆம்பியர் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 12 ohm ரெஜிஸ்டரில் கரண்ட் பாஸ் ஆகிறது 0.671 ஆம்பியர்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். How many 176 ohm resistors are required to carry 5 ampere on a 220 volt line சொல்லியிருக்காங்க, புரியுதுங்களா. சரி, இப்போ என்ன பண்ணியிருக்கணும்னா, how many resistors, ஒவ்வொரு ரெஜிஸ்டரும் 176ன்னு எடுத்துங்க. இதெல்லாம் பேரலில் கனெக்ட் பண்ணணும். நமக்கு n ரெஜிஸ்டர்ஸை பேரலில் கனெக்ட் பண்ணால் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா வந்து 1 of the resistance / number of resistance. இதுதான் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. இப்போ கரண்ட் எவ்வளோ வரணும், 5 ஆம்பியர் வரணும். வோல்ட் எவ்வளோ இருக்கணும், 220 வோல்ட் இருக்கணும், கரெக்டுங்களா. இப்படி இருக்குது. அப்போ V = IRன்னு நம்ம போட்டுட்டோம்னா ஃபார்முலா. அப்போ வந்து R வந்து ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் போடணும், கரெக்டுங்களா. அப்போது என்ன வரும் சொல்லுங்கள், ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் = V/Iன்னு வருது. ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் தான் என்னது, 1 of the resistance / N. அப்போ இந்த பிளேஸில் 1 of the resistance / N = V/Iன்னு போட்டுக்குங்க. இப்போ புரியுதுங்களா. சரி, புரிஞ்சுன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன தானே வேணும், n இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா அப்போ என்ன ஆகும் பாருங்கள், n = V/I வந்து என்ன ஆயிரும், லெஃப்ட் சைடு வந்துடும். அப்போது R × I/Vன்னு வந்துடும், கரெக்டாக. R எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 176. கரண்ட் எவ்வளோ சொன்னாங்க, 5. இது 220, இது வோல்ட்டு. 5ம் 220 கேன்சல் பண்ணால் 44. 44ம் 176ம் கேன்சல் பண்ணால் 4. அப்போது நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் ரிக்வைர்டு வந்து 4 ரெஜிஸ்டர்ஸ் ரிக்வைர்டுப்பா. ஸோ எத்தனை ரெஜிஸ்டர்ஸ் ரிக்வைர்டுனா 4 ரெஜிஸ்டர்ஸ் ரிக்வைர்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்.